2 உயிர்கள் அநியாயமாக பலியாகி இருக்கின்றன. தண்ணியை போட்டுட்டு ஒரு நாதாரி பைய பெரும் பணக்காரன் தொழிலதிபரினுடைய மகன் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு சொகுசு காரில் சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி போய் சரக்கடிக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபுல் போதையில் தூக்க கலக்கத்தில் 150-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கார் பயணித்ததுன்னு சொல்கிறாங்க. எதில்? முக்கிய சாலைகளில், புனேல. அப்படி போய் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு பையனும் பொண்ணுங்க, இளைஞனும் ஒரு இளைஞையும் அடித்து தூக்கி வீசுகிறான். அநியாயமாக அந்த இருவரும் இறந்து போகிறார்கள். இது அல்ல கொடுமை, இது பெருங்கொடுமை. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த தண்ணியை போட்டுட்டு அந்த காரை ஓட்டி அந்த 2 பேர் செத்தாங்க பாருங்க. அந்த விபத்தை ஏற்படுத்தியவன் 18 வயது கூட ஆகல, அவனுக்கு லைசன்ஸே கிடையாது. 17 வயது சிறுவன் 15 மணி நேரத்தில் வெளியில் வர்றான். நீதிமன்றம் அவனை வெறும் 15 மணி நேரத்தில் நீதிமன்றம் அவனுக்கு ஜாமீன் பிணை வழங்கி அவனை வெளியில் அனுப்புது. எவ்வளோ பெரிய கொடுமை! இந்தியாவில் தான் இது நடந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். இதில் நீதிமன்றம் அவனுக்கு ஒரு வினோதமான தண்டனை கொடுத்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு நினைப்பீங்க. நீதிமன்றம் அவனுக்கு கொடுத்த வினோத தண்டனை என்ன தெரியுமா? அதையும் நம்ம சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. நான் செந்தில். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு தமிழ் கேள்வியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த இளம் பெண்ணும் அந்த இளைஞனும் இறந்து போகிறார்கள். ஜாமீன் கொடுக்குது நீதிமன்றம். இது புனேல நடக்குது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ வந்து அந்த சிறுவனுக்கு, 17 வயது சிறுவனுக்கு போதை ஒழிப்பு, சமூகத்தை திருத்துறது, சமூகத்தை மாற்றுவது, விபத்துக்களை தவிர்ப்பது எப்படி, விபத்தில்லாத சமூகம், போதை இல்லாத சமூகம், இதை பற்றி கற்ற எழுதி கொடு. கற்ற இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நடா பண்ண நீ ஒடியாக்குவா, என்ன பண்ண நீ? ஐயா சாமி, நான் போர்ஷே காரியா. போர்ஷே கார், அது பயங்கர காஸ்ட்லியாச்சே, கோடிக்கணக்கு பெருமை. ஆமாம் ஐயா, அதை போட்டுட்டு நான் வந்து நைட்டு விடிய விடிய சனிக்கிழமை பார்ட்டி என்ஜாய் பண்ணியா நீ? ஆமாம் நீதிபதி அவர்களே. ஓகே, டன். அப்போ நீ என்ன பண்ணு, இப்போ என்ன 2 பேரும் ஸ்பாட் அவுட்டா? ஆமாம் நீதிபதி அவர்களே. 2 பேரும் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அடித்து தூக்கிட்டு, சரி உனக்கு கடும் தண்டனை. நீ போய் என்ன பண்ணு, விபத்துக்களை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு கற்று எழுதிட்டு வா அப்படின்னு. நான் சொல்கிறது, நாடு எங்கே போகுது? இப்போ அந்த பையனுடைய, அந்த சிறுவனின் தந்தையை கைது செய்திருக்கிறது காவல்துறை. மகிழ்ச்சி, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து இதுவே ஒருவேளை இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தால், இந்த மாணவன் 17 வயது மாணவன் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தால், இன்னைக்கு இந்த நாடு, இந்த சங்கி கூட்டம், வலதுசாரிகள் எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? சின்ன பையன் சொல்லி பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அல்லது ஒரு தலித்தா இருந்தா எப்படி பேசுவாங்க தெரியுமா? இதுவே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? அப்போ இங்கே கேட்க நாதியத்தை போயிடுச்சு. இப்போ மக்களுடைய கடைசி கட்ட நம்பிக்கை என்னதான் இருக்கு? நீதிமன்றங்களாக இருக்கிறது. நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய இது போன்ற பிணை வழங்குகின்ற பொழுது சொல்லக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், தண்டனைகள், இதெல்லாம் வந்து சாமானியனுக்கு வந்து பல கேள்விகளை எழுப்புகிறது. நீங்கள் சமீபத்தில் ஒரு நீதிபதி, நான் ஏன் இது பேசுகிறேன்னா, கட்டக்கடைசியான நம்பிக்கை மக்களுக்கு நீதித்துறை இல்லையா? அந்த நீதித்துறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல, நான் எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்திகளை மட்டும் பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு நீதிபதி வெஸ்ட் பெங்காலில் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் போய் சேர்றாரு. பாஜகவில் சேர்ந்ததுலேருந்தே கான்ட்ரவர்சியான ஸ்பீச்சஸ் தான். அப்போ உள்ளீடாகவே அவர் அப்படி தான் இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு நீதிபதியாக இருந்தவர், மிகப்பெரிய மாண்பமை பொறுப்பில் இருந்தவர், அவர் ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்றும் பாராமல், மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியை நோக்கி கேட்கிறார், மமதா பானர்ஜி உங்கள் விலை என்ன, உங்கள் ரேட் என்ன? எனக்கு சொல்கிறதுக்கு நாக்கு எழமாட்டேங்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஒரு முதலமைச்சரை பார்த்து, ஒரு பெண் முதலமைச்சரை பார்த்து சில வாரங்களுக்கு முன்பு பதவி விலகிய ஒரு நீதிபதி கேட்குறார், 10 லட்சமா? வெக்கமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு, சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது எனக்கு. எலெக்ஷன் நேரத்தில்
தேர்தல் சமயத்தில் இவ்வளவு கண்ணிய குறைவாக இவ்வளவு கேவலமாக பேசிய இவருக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. கடும் தண்டனை. எப்படி ஒரு பெண் முதலமைச்சர் எப்படி பேசலாம்? உங்களுக்கு கடுமையான தண்டனை. என்ன தண்டனை? ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஓடிப்போம், அவ்வளோதான், பீச்சு போடுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக நீ பிரச்சாரம் மைக்க தொட்ட, இதான் உனக்கு தண்டனை. ஆனால் இந்த தாமிரபரணி படத்தில் மனோரமா ஆட்சி சொல்லுவாங்க, விஷாலை பார்த்து. விஷால் நிறைய அந்த படத்தில் வந்து சேட்டை பண்ணுவார், செல்லப்பிள்ளை மாதிரி. அவங்க மாமா வந்து பிரபு, தாய் மாமா பிரபு, அம்மா வந்து நடிகை ரோஹிணி நடிச்சிருப்பாங்க, ஆட்சியாக வந்து மனோரமா ஆட்சி நடிச்சிருப்பாங்க. இவர் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஊருக்குள்ளே. உடனே மனோரமா ஆட்சி கோவந்துடும். பேரன் சொல்லுவான், அந்த பாரு நீ வந்து இந்த வெள்ளி பிள்ளையாரை விற்றதுக்கு உனக்கு கடும் தண்டனை என்ன அப்படின்னோடனே வீட்டை விட்டு வெளியில் போய் அங்கே அந்த தேட்டரில் போய் 3 வேளை படத்தை பாரு, பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும். இதுக்குள்ளே உனக்கு வீட்டுக்குள்ளே வந்த இதான் உனக்கு தண்டனை, ஓடிப்போ அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கும்? ஒருத்தன் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான், நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண தடை. அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிகிறது? இன்னைக்கு ஒரு நீதிபதி ஓய்வு பெறுகிறார் வெஸ்ட் பெங்கால். அவர் சொல்லுகிறார், அந்த நீதிபதி தன்னை பெருமையாக சொல்லுகிறார், அவரை ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்று அவர் பெருமையோடு அடையாளப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரராக பணியில் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பணியில் இருந்த பொழுது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்திருக்குமா இல்லையா? அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸான நீங்கள் வழக்குகளை கையாண்டிருப்பீங்க இல்லையா? பாஜகவினர் மீடியாவில் வேலை பார்த்த எங்களை எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. சங்கி கூட்டம், நீ ஒரு இடதுசாரி, நீ ஒரு கம்யூனிஸ்ட், நீ ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளன், நீ பெரியாரை தூக்கி பிடிக்கிறாய், நீ எப்படி கம்யூனிச கருத்துக்களை தூக்கி பிடிக்கலாம், நீ எப்படி பெரியாரிய கருத்துக்களை தூக்கி பிடிக்கலாம், நீ எப்படி அம்பேத்கரிய கருத்துக்களை தூக்கி பிடிக்கலாம், ஐயோ இவன் ஒருதலை பட்சமானவன் என்றான். மக்களுக்காக பேசிய எங்கள் மீது நீலம், சிவப்பு, கருப்பு என்று எல்லா வண்ணங்களையும் பூசி நாங்கள் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை தான் நீங்கள் நடுநிலைங்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கல்ல, ப்ரெஷரை கொடுத்தீங்கல்ல. இன்றைக்கு ஒரு நீதிபதி ஆர்எஸ்எஸ்காரராக இருந்திருக்கிறார், யார் கேட்குறது? அப்போது நீதிமன்றங்கள் வினோதமானவை அப்படின்னு இந்த பராசக்தி படத்தில் வசனம் வரும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா பேசுவார், அது பல்வேறு வினோதமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ எல்லாமே வினோதமான வழக்குகளாக வருது. இந்த புனேயில் நடந்தது வயிறு எரியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் சரக்கை போட்டு ஃபுல் போதையில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேரை கொண்டுபிட்டு 15 நேரத்தில் அவன் ஜாமீன் வந்துட்டானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் வராது, ரத்தம் வராது கண்ணில்? ஒரு நீதிபதி சொல்கிறாரு, ஒரு 17 வயது சிறுமி பாலியல் உறவு செய்யப்பட்டுட்டான். இந்தியாவில், வட இந்தியாவில் நடக்குது. குஜராத், உத்தரப்பிரதேசம், நம்ம பேர் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் வரக்கூடிய இந்த தீர்ப்புகளெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆடுவீங்க. அதில் ஒரு நீதிபதி 17 வயது சிறுமி ஒருத்தி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவள் கரு உண்டாயிடுறா. 7 மாத கரு. தான் கர்ப்பமானங்கிறதே அந்த குழந்தைக்கு தெரில. 7 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. நீதிமன்றத்துக்கு போகிற, நீதிமன்றம் கலைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு நீதிபதி சொன்ன உதாரணம் இருக்கு இல்லையா? 14-15 வயதுகளில் திருமணம் செய்து 17 வயதில் குழந்தை பெற்றுக்கொண்டதெல்லாம் இந்த இந்தியாவில் நடந்திருக்கிறதே, மனுஸ்மிருதி சொல்லுகிறதேன்னு மனுஸ்மிருதிக்கு போகிறாரு. மனுஸ்மிருதியில் அது சொல்லப்பட்டிருக்குதான், 14 வயசில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்னு. அதுவே குழந்தை, அதுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்காங்க, அது மனுஸ்மிருதியில் இருக்கிறதே. எனவே அது ஒன்றும் இல்லை, நீ உன் கருவையெல்லாம் கலைக்க முடியாது, நீ போ. அப்போ நீங்கள் வந்து யார் போய் கேட்கறது? யாருக்கு? இந்த நாட்டில் மட்டும்தான் இது எல்லாமே வந்து. அதனால தான் உச்சபட்சமாக மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலை மோடியினுடைய ஆட்சியில் ஏற்பட்டுச்சு. நீதிபதி லோயா அப்படிங்கிறவர் அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்களின் மீதான வழக்குகளை, குறிப்பாக அமித்ஷாவினுடைய அந்த குஜராத் கலவர வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி. அவர் மர்மமான முறையில் இறந்து போனார் என்று அவருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். நான் சொல்கிற எல்லாமே என்னுடைய வாதம் அல்ல, எல்லாம் நாளிதழ்களில் வந்த, ஊடகங்களில் வந்த அவரவர் குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய செய்திகளை மட்டும் நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் நான் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஏதோ நான் இட்டுக்கட்டி எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக பாஜகவினுடைய ஆட்சியின் எனக்கு வந்து விமர்சனம் இருக்குது என்பதற்காக நான் வந்து பேசலை. எல்லாத்தையும் தரவுகளோட ஆதாரங்களோடு வைக்கிறேன். அப்போ அந்த நீதிபதி லோயாவினுடைய மரணத்தில் அமித்ஷா மீதான வழக்கு, கலவர ஒரு போலி என்கவுண்டர் வழக்கு,
போலி என்கவுண்டர்னா அது மர்டர். அந்த மாதிரியான ஒரு வழக்குகள் உள்ளிட்டவற்றில் விசாரணைக்காக லோயா என்ற நீதிபதி அந்த விசாரணையை கையில் எடுக்கிறார். அவர் திடீரென்று மர்மமான முறையில் இறந்து போகிறார். அந்த மர்மமான முறையில் அவர் இறந்து போனதாக அவருடைய குடும்பத்தினர் இந்த நிமிடம் வரைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறார். நம்ம எதை நோக்கி போறோம்னு எனக்கு தெரியல. இது எப்படி நீங்கள் நீதி தான் கடைசி நம்பிக்கை இந்த நாட்டில். சாமானிய மனிதனுக்கு நீதித்துறை தான் கடைசி நம்பிக்கை. நீங்கள் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அந்த தீர்ப்பு வெளியான பிறகு அந்த நீதிபதி பாஜக சார்பில் எம்பி ஆக்க நியமிக்கப்பட்டார். நம்ம பார்த்தோம். அப்போ அவன் என்ன நினைப்பான் சாமானியன்? நீங்கள் பாபர் மசூதி வழக்கில் ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க. அந்த இடம் ராம ஜென்ம பூமிக்கே சொந்தமானதுன்னு நீங்கள் தீர்ப்பு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு பாஜக மூலம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எம்பி ஆகிறீங்கன்னா சாமானியனுக்கு என்ன மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும் என்பதை பொதுமக்கள் சிந்திக்கணும். அந்த தீர்ப்பில் அவர் சொல்கிறார். நான் இப்போ நியூஸ் 18 தமிழ்நாட்டுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர், பொலிட்டிக்கல் எடிட்டர். அன்றைக்கி அந்த லைவ் நான் தான் இருந்தேன். அந்த நேரலையில் பிரேக்கிங் வந்துக்கிட்டே இருக்குது. நீதிபதியினுடைய தீர்ப்பினுடைய சாரம் அதுதான். இந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்தது என்பதை இவர்கள் நிரூபிக்கவில்லை. யார்? ராமர் கோவில் தான் அங்கே இருந்துச்சுன்னு சொன்ன தரப்பு ராம ஜென்மபூமி அறக்கட்டளையின் சார்பாக அங்கே ஒரு வாதம் வைக்கிறாங்களே, அவங்க யாரும் அங்கே ராமருக்கு ஒரு கோவில் இருந்ததாக நிரூபிக்கவில்லை. தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், நான் சொல்லல. பாபர் அந்த கோவிலை அப்படி ஒரு கோயில் இருந்ததாகவே நிரூபிக்கப்படலை. அப்புறம் அங்கே இருந்த கோயிலை பாபர் இடித்தார் என்பது நிரூபிக்கப்படலை. ஆனால் பாபர் அங்கே ஒரு மசூதியை கட்டினார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் எதுவுமே ஏமாறுதல் இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் இப்போ அடித்தாலும் இருக்கும், இணையத்தில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். பாபர் அங்கே ஒரு மசூதி கட்டினார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசூதியை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இடித்தது சட்டவிரோத செயல். நீதிபதி அதையும் சொல்கிறாரு, நீங்கள் பாபர் மசூதி அடித்தது சட்டவிரோதம்ங்கிறாரு. ஓ, அப்போ அடுத்த லைன் நான் எதிர்பார்க்கேன். அடேங்கப்பா, அப்போ கோயில் இருந்தது நிரூபிக்கப்படலை, மசூதி இருந்தது நிரூபிக்கப்பட்டுச்சு. நிரூபிக்கப்பட்ட அந்த மசூதியை இடித்தது சட்டவிரோத செயல் என்று நீதிபதி சொல்லிவிட்டார். சூப்பர், அப்போ எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க போகிறார் அப்படின்னு நினைக்கும்போது அடுத்த லைன், ஆனால் இந்த இடம் ராமர் கோயிலுக்கு சொந்தமானது, ராமர் கோயிலை அதில் கட்டிக்கலாம். இடம் உனக்கு தான்ப்பா, உன் இடம் தான். யார் இல்லைன்னா உன் இடத்துல இருந்த வீட்டை இடிச்சு விட்டாங்க. உண்மைதான், இடிச்சு விட்டாங்க. சரி போ, இடத்த காலி பண்ணிட்டு நீ வேற எங்கேயா ஊருக்கு வெளியில் போய் ஒதுக்குப்புறமா வீட்டை கட்டிக்க. இந்த இடத்த அவன் இடிச்சிருக்கக்கூடாது, அது குற்றம்தான். குற்றம்தான் என்ன சாமி? ஆமாம் குற்றம்தான். ஆனாலும் அவனுக்கே கொடுத்துருப்பா. நீங்கள் ரொம்ப வேதனையாக இருக்கிறது அதெல்லாம் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். செல்வி ஜெயலலிதா அவருடைய வழக்கில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு 18 ஆண்டுகள். ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில், கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று சொல்லிவிட்டது. நீதிபதி குன்ஹா 6 மாதத்தில் நீதிபதி குமாரசாமி அவரை நிரபராதி என்று விடுதலை செய்து விட்டார். நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவருடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையிலேயே இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கும் முறை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்த பிறகு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வருகிறார் என்ற நிலை வந்தபோது அந்த வழக்கு மிக வேகமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மிக வேகமாக தீர்ப்பளிக்கப்பட்டு திருமதி வி.கே. சசிகலா சிறைக்கு அனுப்பப்பட்டார். நம்ம காலதாமதமாக கிடைக்கும் நீதியும் அநீதி அப்படிம்பாங்க. இப்போது இன்னைக்கு இந்த புனேயில் வந்த அந்த பையனுக்கு பிணை கொடுத்ததும், அந்த பிணை கொடுக்கின்ற பொழுது நீதிபதிகள் கொடுத்த வினோதமான அந்த தண்டனையும் பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் 6 மாதத்தில் 18 வயது நெருங்கினான். இதை கசாப் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி, அவன் 18 வயது கீழே உள்ளவன், தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, மரண தண்டனை. அப்போது எல்லோரும் வைத்த வாதம், எஸ் நானும் அந்த வாதத்தில் உடன்படுறேன். இந்த தேசத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஒரு தீவிரவாதி, அவன் ஒரு 6 மாதம் இருக்குது 18 வயசு ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தப்பிச்சுக்க கூடாது. இதே வழக்கில் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நிர்பயா வழக்கில் மைனர் 18 வயதுக்கு கீழ் உள்ளவன்கிறதுக்காக விட்டுருவீங்களா அப்படின்னு துடித்தார்கள்.
யார்? வலதுசாரிகள், சங்கிகள். நான் அதையும் ஆதரிக்கிறேன், அந்த துடிப்போடு நான் உடன்படுகிறேன். ஆமாம், இன்னும் 3 மாதம் இருக்குது 18 வயசு ஆகிறதுக்கு, அதனால அவன் சின்ன பையன் சொல்லி அவனை விட்டுறாமா? அவன் அயோக்கியத்தனத்தை, அவனுடைய குற்றவாளியை, அந்த குற்றத்தை நீங்கள் வந்து விட்டுருவீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். எஸ், அந்த கருத்தில் நான் உடன்படுறேன். ஆனால் அப்படியெல்லாம் கேட்டவர்கள் இப்பொழுது சைலண்ட் மோடுக்கு போயிட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல. 2 பேர் செத்துருக்காங்க. இந்த அநியாயங்கள் இந்த நாட்டில் நடக்குது. நாட்டு மக்கள் இப்போ நம்ம இனிமேல் சொல்லுவாங்க போல இருக்கு, ரோட்டில் நீ தான் பார்த்து போயிருக்கணும், அவன் பாவம், அவனே தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றான், சின்ன பையன் வேற, நீ பொறுப்பாக ரோட்டில் போக முடியாது கேட்டாலும் கேட்பாங்க மக்கள். ஏழை எளியவர்கள் 2 வீலரில் போனான், அவன் கோடிக்கணக்கான ரூபா காரில் வந்திருக்கான். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கனத்த இதயத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.